அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற ஓர் அருமையான எளிமையான சூட்சமம் 12/2/2024 திங்கட்கிழமை தை 29ஆம் நாள் இந்த சூட்சமத்தை செய்ய வேண்டும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. ஆடியோ பொறுத்தமான ஒரு தகவல், மாசி மகா சிவராத்திரிக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் வீட்டிலிருந்தபடியே நாங்கள் தொடங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழு மூலமாக மாசி மகா சிவராத்திரி பூஜை எப்படி செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனை தீர்க்கக்கூடிய 11 சிவ மகா மந்திரங்கள் மகிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த குழுவில் இணைய கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மகா சிவராத்திரிக்குள் நீங்கள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். 12/2/2024 அன்று அற்புதமான சக்தி வாய்ந்த திங்கட்கிழமை. காரணம், 3 திதிகள் சங்கமிக்கும் அருமையான ஒரு நாள். அதிகாலை 1:10 வரை துவிதிய திதி, இரவு 10:49 வரை திருதிய திதி, அதன் பின்பு சதுர்த்திதி. இந்த அற்புதமான நாளில் இரவு 10 மணிக்கு மேலே 11 மணிக்குள்ள வசம்பு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. சமையலுக்கு வச்சுருப்பீங்களா, வசம்பு ஒரு துண்டு எடுத்து அதோட 3 ஏலக்காய் இதை ஒரு வெள்ளை துணியில் கட்டிக்கோங்க. இந்த நேரத்தில் தான் கட்டணும். வசம்பு, 3 ஏலக்காய் ஒரு வெள்ளை துணியில் வெள்ளை நூல் கொண்டு கட்டி அதை பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவன் படம் அல்லது சிவனுடைய லிங்க ரூபம், ஸ்படிகலிங்கம், ஸ்படிக நந்தி, இப்படி எந்த லிங்கம் இருந்தாலும் அதற்கு முன்பாக இதை வைத்து உங்களது வேண்டுதல்களை வையுங்கள். நீங்கள் என்ன வேணும், இறைவன்ட்டு நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த மூட்டையை உங்கள் வீட்டு பீரோவில் 11 மணிக்குள்ளே வச்சுட்டுங்க. அவ்வளவுதான். வச்சுட்டு நீங்கள் வழக்கம் போல் இரவு உறங்கத்துக்கு செல்லலாம். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு பூஜையில் தீபமேற்றி இறைவனை வணங்கி அந்த மூட்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த வெள்ளை துணியை அப்புறப்படுத்தியிருக்கேன். இவ்வளவு தான். இது ஒரு சின்ன ஒரு சூட்சமம், மிக எளிமையான சூட்சமம். இது செய்வதால் 3 திதிகள் சங்கமிக்கக்கூடிய சோமவாரத்தில் ஈசனை வணங்கி நாம் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமது வேண்டுதல்கள் நிறைவேறும். அனைவருக்கும் இந்த செய்தியை பரப்புங்கள். நமது அறக்கட்டளையின் சார்பாக மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு தினமும் இரவு உணவுக்கு முன்பாக சொல்ல வேண்டிய சிவ போற்றிகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு உணவுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி, ஓம் முடி அடி தெரியா முதலே போற்றி, ஓம் முடி அடி தெரியா முதலே போற்றி, ஓம் முடி அடி தெரியா முதலே போற்றி அப்படின்னு கிழக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ 11 முறை சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.